ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் ரொம்பவே சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னே சொல்லணும். ஏன்னா 2026 புத்தாண்டே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். ஏழரை சனியிலிருந்து முழுமையாக மகர ராசி நேயர்கள் இப்போ வெளியே வர போகிறாங்க. இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, ஜனவரி மாதத்தில் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னா கிரக நிலைகள் தான். நவகிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான நல்லதும் கெட்டதும். இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி பிறந்த தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாங்க. அதே போல் மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இணைந்திருக்காங்க. இதே போல் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. அந்த வரிசையில் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்போதுமே நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சனி பகவான் நீதிமான். நேர்மைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக அவருடைய காலகட்டங்கள் வரும் பொழுது தண்டனைகள் நிச்சயம் கொடுத்துருவார். ஸோ இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இனி உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றிகளை தான் கொடுக்கும். அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால கட்டாயமாக உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல அற்புதமான வெற்றிகளை எல்லாம் கொடுப்பாரு. அதனால் துணிந்து நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். இதே காலகட்டங்களில் வேலை ரீதியான பயணங்களும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு சில உடல் ரீதியான பாதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ உடம்புல சளி தொந்தரவுகள், காய்ச்சல், இது மாதிரி தொற்று நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அடிக்கடி பயணங்கள் எடுக்கும் பொழுது அது உடல் ரீதியான பாதிப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உடல் சோர்வாகிறது, ரொம்பவே வீக்காகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் தயாராகவே இருக்கணும். இந்த நாட்களில் உங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் எப்போதுமே உடல் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களுக்கு கையெழுத்து தொடர்பான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒப்பந்தங்கள் நீங்கள் எதுலேயும் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் சைன் பண்ணணும். இல்லை நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ 6ல் குரு இருக்கிறதுனால நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் நீங்கியிருக்கு அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலையே இல்லை அப்படின்னா கூட முயற்சி பண்ணுங்கள். கட்டாயமாக நல்ல வேலை கிடைக்கும். ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. ஸோ அதுவும் இந்த ஜனவரி மாதத்திலேயே 2026 பிறந்த ஆரம்பத்திலே வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கட்டாயமாக இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. அதே போல் கைகளில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வேலை செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் பகவான் 12ல் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க தை மாதத்தில் வீடு கட்டலாம். இல்லை வீடு மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தை மாதத்தில் வீடு மாறலாம். அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வரைக்குமே இந்த வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு மிஸ் ஆகிருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தது. ஏழரை சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இனிதான் விடுபடவே போகுது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்குமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்துட்டு இருந்த நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க, நிறைய அவமானங்களை சந்தித்திருப்பீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இனி அப்படியெல்லாம் இருக்காது. எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. ஸோ வீட்டில் நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாம், இனோவேஷன் ஒர்க் பண்ணலாம். ஸோ வீட்டுக்கு நிறைய அலங்கார பொருட்களை வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு சரியான நேரமாக இருக்கும். வீட்டில் சின்ன சின்னதான இருக்கக்கூடிய
பழுதுகளை எல்லாம் கூட நீங்கள் நிவர்த்தி செய்துக்கலாம். இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே செய்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. செய்ய முடியாமலே போயிட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் தட்டி கழிப்பாகும். ஆனால் எப்போ நடக்கணும் அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு கிடைக்குதோ அதை அப்பயே செஞ்சு முடிச்சிடறது தான் புத்திசாலித்தனமும் கூட. ஸோ இந்த டைமில் மகர ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டை சரி பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு தாய் இருக்காங்க அப்படின்னா அம்மாவுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசியின் படி பார்க்கும் பொழுது உங்கள் அம்மாவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்திர பகவான் 5வது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் காதல் உணர்வுகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். ஸோ காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, காதலிக்கக்கூடியவங்க திருமணம் செய்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய காதலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய அந்யோன்யம் கிடைக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு முன்னேற்றங்களானது கட்டாயமாக கிடைக்கும். அதில் குறிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரியான காலகட்டங்களுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வங்கித்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. வங்கித்துறையில் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வங்கித்துறையில் வேலையும் கிடைக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா இனிப்பு நிறைய சாப்பிட்றத நீங்கள் கட்டாயமாக தவிர்த்துக்கோங்க. அதே போல் வயிற்றில் கொழுப்புகளானது இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரியான கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நேரம் கழித்து சாப்பிட்றதும் சரி, நேரம் இல்லாமல் ஒரு சிலர் சாப்பிடாமல் இருக்கிறதும் சரி, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அலட்சியத்தனமானது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நிறையவே ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. நிறைய இயற்கை உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இது மாதிரி ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ என்னதான் உங்களுக்கு சனி பகவான் விடுதலையாக போகிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியதுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில திடீர் ராஜ யோகங்கள் தான். இந்த யோகங்கள் எல்லாமே நீங்கள் ஏற்படும் அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டீங்க. சனி பகவான் உங்களை விட்டு விலகி போகும் பொழுது நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போக போகிறாரு. ஸோ சூரியன் 12ல் இருக்கிறதுனால திடீர் ராஜ யோகங்கள் இப்போ கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு கட்டாயமாக இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே இருக்கும். தாய் தந்தை இருக்காங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்றதுனால ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா அரசு ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னா அரசு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்சம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா டாக்குமெண்ட் எதுவும் இல்லீகலாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இதிலெல்லாம் நீங்கள் சிக்கலில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மகர ராசி நேயர்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல கல்வி பயிலணும், உயர்கல்வி பயிலணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது வியாபாரம் நல்லா செய்யணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ வெளிநாடு போகணும் அப்படின்ற வாய்ப்புகள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரியில் அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு நீங்கள் போயிட்டு வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள், நல்ல வாய்ப்புகளை மகர ராசி நேயர்கள் இனி கட்டாயமாக அடைய போகிறீங்க அப்படின்றத யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், நீங்கள் இழந்த விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் இழந்த மரியாதையாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இனி அதெல்லாம் எல்லாமே சரியாக போய் எல்லாம் உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளும் எல்லாத்தையுமே நீங்கள் பெருக்கிக்கக்கூடிய ஒரு காலத்தை நெருங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நடக்கும். இந்த 2026 உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல வெற்றிகள் இருக்குது. திடீர்னு உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். முன்னேற்றம் அப்படின்றத தாண்டி நிறைய வகைகளில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டங்களில் சனி பகவான் சுக்கிரனோடு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்றதுனால மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் அக்கறையாக பார்த்துக்கோங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு அக்கறை செலுத்துங்க. அப்போ தான் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு
உங்களுக்கு நல்ல வெற்றிகளானது கிடைக்கும். ஸோ கட்டாயமாக நல்ல வேலை வாய்ப்பும் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். 12வது இடத்துல 4 கிரகங்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ 4 கிரகங்களுடைய சேர்க்கைகள் வந்து தனுசுல இருக்குது அப்படிங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நடக்கக்கூடிய அத்தனையுமே மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கட்டாயமாக வந்து கொடுக்க இருக்குது. ஸோ சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட இருக்கக்கூடிய நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டுக்கான பலன்களையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புத்தாண்டை தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்துலேயுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, பாதிப்புகள் என்ன, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அது மாதிரியான நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க. இந்த காலகட்டங்கள் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அம்மன் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். ஸோ கட்டாயமாக அம்மனில் எந்த அம்மன் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கிறாங்களோ அவங்கள தினசரி வந்து வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய நேயர்களே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.